இவனுக்கு எந்த ப்ராடக்ட் அனுப்புனாலும் இவன் குறை சொல்றான். இவனுக்கு பேக்கேஜிங் எக்ஸ்ட்ராவா போட்டு விடுறா அப்படின்னு அமேசான் கார்டுகள் முடிவு பண்ணிட்டாங்க போல. ரீசெண்டா வந்த இந்த சின்ன பாக்ஸுக்கு வந்து இவ்வளவு பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ள இதை போட்டு அனுப்பி வச்சிருந்தாங்க. பேக்கிங் ஒழுங்கா இருந்தாலும் குத்தம் சொல்றேன், பேக்கிங்கே பண்ணலைனாலும் குத்தம் சொல்றேன். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எக்ஸஸ் பேக்கேஜ் அனுப்பணும்னா அனுப்பிக்கங்க. ஆனா முன்னாடி ஒரு டயலாக் விட்டீங்க தெரியுமா? அந்த காகிதத்தை ஒட்டி அது மேல என்ன போட்டிருந்தீங்க? ரெடியூசிங் பேக்கேஜிங் மெட்டீரியல் இஸ் ஒன் ஸ்டெப் டுவார்ட்ஸ் அ கிரீனர் ஃபியூச்சர். ஐயா, நீங்க இந்த சின்ன பாக்ஸுக்கு இவ்வளவு பெரிய அட்டைப்பெட்டியை கொடுத்தீங்களே, இதுலலாம் உங்களோட கிரீனர் ஃபியூச்சர் பாதிக்கப்படாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சிலர் சொல்லலாம் இது செல்லரோட மிஸ்டேக், கார்டுகளோட மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியாது. நான் வாங்குறது அமேசான் கார்டுகள்கிட்ட இருந்து தான். ஸோ எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வர்றது அந்த அமேசான் கார்டுகள்னு பேர் போட்டு தான் வருது. ஸோ அப்படின்றப்போ நான் கார்டுகிட்ட தான் கேட்பேன், நான் ஏன் செல்லர்கிட்ட போய் கேட்கணும்? இதில் வருத்தம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வெளியில தெரிஞ்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜட்டியை அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுத்தீங்க தெரியுமா, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.